இன்றைக்கி காலையில் மாடி தோட்டத்துக்கு போனேன். பாருங்கள், 8 மணி தான் ஆகுது. வெயில் பயங்கரமாக இருக்குது. இந்த வெயிலுக்கு கரெக்டாக வளர்கிற மாதிரியான இடத்துல தான் நான் அந்த கத்திரிக்காய் செடிகளை வச்சுருக்கேங்க. கத்திரிக்காயில் போன வருஷம் எடுத்த விதைகளையே நான் அப்படியே சேகரித்து வச்சுருந்து இந்த தடவை நான் அதாவது தனியாக விதைச்சி அதுலேருந்து நாற்று எடுத்து வளர்க்குற செடிகள் எல்லாமே நல்லாவே காய்ச்சிட்டு வருது. இன்றைக்கி கத்திரிக்காய் மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான ரேட்டில் இருக்குது அப்படின்னாங்க. மார்க்கெட்டில் வாங்கவே இல்லை. அதனால் இந்த கத்திரிக்காயிலே பறிச்சுக்கலான்னு வந்தாச்சு. இது பல கிளை கொத்தவரை. ஒரு சின்ன கிளையாக இருக்குது. அதுக்குள்ளே நிறைய காய்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு 4 செடி வச்சுருந்தாலே போதுங்க. நம்ம அதாவது அன்னைக்கு சாம்பாருக்கோ இல்லை பொரியலுக்கோ தேவையான காய்களை தாராளமாக அதில் பறிச்சுக்கலாம். ஒரு 3 தொட்டியில் போட்டிருக்கேன். எல்லா காய்களுமே ரொம்பவே நல்லா காய்ச்சிட்டு வருது. நல்லா உயரமாகவும் இருக்குது. காய்களும் நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிட்டு வருதுங்க. அவரை கொடிகள் இப்போ தான் படர்ந்து மேலே வந்துகிட்ருக்கு. இதில் கோவையில் நான் கொஞ்ச நாள் பார்க்காம விட்டேன். அதில் பார்த்தா நிறைய பழங்கள் பழுத்துருச்சு. கிளிகளும் குயில்களும் அவ்வளோ நல்லா சாப்பிட்டுட்டு போகுது. அது தவிர மிஞ்சி இருக்கிற ஒரு 4 காயை பறிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்தாச்சு. இந்த வெயில் சீசன், அதாவது மழை பெஞ்சதுக்கப்புறம் வர்ற வெயில் நம்ம செடிகளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதே நேரத்தில் பூச்சி தாக்குதலையும் பார்த்துக்கணும். பசலை கொடியிலேருந்து கொஞ்சம் சூப்புக்காக கீரைகளை மட்டும் தனியாக பறிச்சுட்டு வந்துட்டேன். ரொம்பவே நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது. கொஞ்சம் கொடியை கட் பண்ணி விட செடிகள் நிறையவே வருது. பாருங்கள், 2 வெரைட்டியான கத்திரிக்காய், கொத்தவரை இப்போதைக்கு போதும், ஒரு பொரியல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அப்புறம் கீரை, பசலை கீரை, அதாவது கொடி சிவப்பு பசலை, அந்த கீரையுமே ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது தவிர கத்திரி, கோவைக்காய் எப்படி இருக்குங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு அறுவடை.